அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலில் இந்த பெண்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த தினம் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் கொண்டாடுகிறார்கள்? பெண்களாக பிறந்துவிட்ட இந்த மண்ணுலகிலே அவர்கள் இந்த தினத்தை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா என்று சிந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். முதலில் இது ஒரு வரலாற்று மிக்க ஒரு விழாவாக தினமாக இங்கு கொண்டாடப்படுகிற ஒரு சூழ்நிலையில் பெண்கள் மத்தியிலே 1908ஆம் ஆண்டு நியூயார்க் என்ற பகுதியிலே 15,000க்கு மேற்பட்ட பெண்கள் போராட்டத்திற்காக சூழ்ந்திருந்தார்கள். அந்த சூழ்ந்திருந்த அந்த பகுதியிலே பல்வேறு விதமான பேரணிகள், அமைதிக்கான அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி குறைந்த ஊதியம் கிடைக்கின்ற அந்த நிலையில் பெண்களுடைய மாண்பு உயர்த்தப்படுகின்ற சூழ்நிலை, பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பல்வேறு விதமான சீண்டல்கள் எல்லாம் அவர்கள் நீக்க வேண்டும். என்பதற்காக 1908ஆம் ஆண்டு கூடப்பட்ட அந்த போராட்டத்தினுடைய நிமித்தம் அகில உலகம் முழுவதும் இந்த பெண்கள் தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தினுடைய நிமித்தம்தான் இந்த தினத்தை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மார்ச் 8 இன்று இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இன்று நம்முடைய குடும்பங்களிலும் சரி, இந்த சமுதாயத்திலும் நம்முடைய பெண்களுடைய அந்த சவால்களை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய தாய் அந்த தாய் நமக்கு உரு கொடுத்தார் என்றால் அந்த தாயை நமக்கு கண் கண்ட தெய்வமாக நாம் பார்க்கக்கூடியவராக இருக்கின்றோம். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் பல்வேறு நிலையில் தாய்மார்களை எப்படி நாம் அவர்களை வைத்து இருக்கின்றோம்? நாம் அந்த தாய்மார்களை எப்படி பேணி காக்கின்றோம்? நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த தாய் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து நமக்கு வாழ்வு கொடுத்த அந்த தாய்க்கு நாம் என்றும் கடன்பட்டிருக்கின்றோம், அவருக்கு செய்ய கடன்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு தாய்மார்களும் சவால்களை சந்தித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதாவது இரட்டை சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். இரட்டை சுமைகள் என்று சொல்கின்ற பொழுது சமுதாயத்தினுடைய சுமைகளையும் குடும்பத்திற்கான சுமைகளையும் இந்த பெண்கள் சுமந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது, பாதுகாப்பு அற்ற ஒரு அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்கள் மத்தியிலே நாம் அந்த பாதுகாப்பை கொடுப்பதற்கு இந்த சமுதாயத்தில் நாம் உடன்பட வேண்டும். தனிமையாக நடந்து செல்கின்ற பொழுதும் அல்லது ஒரு குழுவாக இருக்கின்ற பொழுதும் பெண்களுக்கு நடக்கின்ற இழிவான செயல்கள் மத்தியில் நாமும் ஒரு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதேபோல்